ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 5. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25,700 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் போட்டில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்து எதுவும் என்ட்ரி இல்லை. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் படி நமக்கு எதுவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை 1 மினிட்ல. சேம் அதே மாதிரி வந்து புட் ஆப்ஷன் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 மினிட்லேயே 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 9.15 கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி வந்துருக்கு. பட் ஆனால் நம்ம ஓப்பனிங் கேண்டில் வந்து நமக்கு என்ட்ரியாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டிலே பாருங்கள், 9.16 கேண்டில் என்ட்ரி வந்திருக்கு, பிரேக் அவுட் என்ட்ரி. அந்த கேண்டோட ஹையை பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தா நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்கால்பிங் முடிஞ்சுது. ஓகேங்களா? அங்கேருந்து நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு மார்னிங் செக்ஷன்லேயே. வித்தின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பனிங்லேருந்து 9:30 நமக்கு ஸ்கால்பிங் முடிஞ்சுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்து பார்த்தா ஒன் சைட் மொமெண்டமாக இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:10 வந்தது. பட் ஆனால் அடுத்த கேண்டில் வந்து பார்த்தா நமக்கு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவுமே ட்ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் படியுமே கால் ஆப்ஷனில் எதுவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதேமாதிரி நமக்கு புட் சைட் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி நமக்கு 10:55 வந்தது. ஸோ நமக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். நமக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:10 என்ட்ரி வந்திருக்கு. அடுத்த என்ட்ரி ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோவில் ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். நமக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகலை. அங்கேருந்து எக்ஸிட் மார்க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங்கில் வந்து நமக்கு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருப்போம். ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் போனது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரியிலேருந்து உங்களுக்கு ஹை பண்ணது பார்த்தா 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. பட் ஆனால் எக்ஸிட் மார்க் வராதனால நம்ம க்ளோசிங்கில் எக்ஸிட் பண்ணியிருந்தோம்னா காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டேஸ் ஃபார் ரூல் படி கொண்டு போய்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகவே இருக்கும். ஜஸ்ட் இண்டிகேஷன் படி நமக்கு என்ட்ரினா என்ட்ரி, ஆப்போசிட்டில் எக்ஸிட்னா எக்ஸிட். ஸ்கேல்பிங்னா நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி வரும்போது என்ட்ரி எடுத்துக்கிறோம். ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சு நம்ம புக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஆஸ் ஃபார் ரூல் படி என்னவோ அந்த ரூல் படியே ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.